Hi friends, welcome to Alpha Mathematical Institute. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஐஐடி ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாமில் வெக்டார்ஸ் ரிலேட்டடாக கேட்ட ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். ஓகே, இந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷனை நான் வெரி டீட்டெயில்டாக கான்செப்டோட என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ வாங்க ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இஃப் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் டூ வெக்டார்ஸ் சச் தட் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஈக்குவல்ஸ் டு 2 அண்ட் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஈக்குவல்ஸ் டு 3. ஓகே, ஏ வெக்டார் பி வெக்டார் இது ரெண்டுமே வந்து வெக்டார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் வந்து 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், தென் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் 3 டைம்ஸ் ஆஃப், இந்த 3 டைம்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் பி வெக்டார் பிளஸ் 4 டைம்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் 3 ஏ வெக்டார் மைனஸ் 2 பி வெக்டார் இஸ் டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். ஓகே, ஸோ எப்படி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் பண்றது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த வீடியோவில். சரியா? ஸோ அப்போ இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டாரோட வேல்யூ 2 பக்காவா. அதே போல மாடுலஸ் ஆஃப் பி வெக்டாரோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ எதோட மேக்சிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, அப்போ இந்த குவான்டிட்டியோட மேக்சிமம் வேல்யூ தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு சப்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிறேன். ஓகே, என்ன சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3 இன்டூ ஏ வெக்டார் பிளஸ் 2 இன்டூ பி வெக்டார் இதோட மாடுலஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு சப்ஸ்டிடியூஷன் ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3 இன்டூ ஏ வெக்டார் மைனஸ் 2 இன்டூ பி வெக்டார் இதோட மாடுலஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3 இன்டூ ஏ வெக்டார் பிளஸ் 2 இன்டூ பி வெக்டாரோட மாடுலஸ். செகண்ட் ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3 இன்டூ ஏ வெக்டார் மைனஸ் 2 இன்டூ பி வெக்டார் இதோட மாடுலஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ரைட். ஸோ இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பாருங்க. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் ஈக்குவல்ஸ் டு 3 இன்ட்டு அதுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு போட்டோம்னா 4 இன்ட்டு அது வந்து ஒய் அப்படின்னு போடலாம். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனோட மேக்சிமம் வேல்யூ நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அப்போ இந்த எக்ஸ்பிரஷனோட மேக்சிமம் வேல்யூ நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு சி வெக்டார் அப்படின்னு ஒரு வெக்டாரை கன்சிடர் பண்றேன். அது வந்து 3 இன்டூ ஐ கேப் பிளஸ் 4 இன்டூ ஜே கேப் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து சி வெக்டார். அடுத்து டி வெக்டார் அப்படின்னு இன்னொரு வெக்டாரை கன்சிடர் பண்றேன். அது வந்து எக்ஸ் இன்டூ ஐ கேப் பிளஸ் ஒய் இன்ட்டு என்னது ஜே கேப் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, எக்ஸ் இன்ட்டு ஐ கேப் பிளஸ் ஒய் இன்டூ ஜே கேப். ஓகே, இப்போ நான் வந்து இந்த சி வெக்டார் டாட் டி வெக்டார் இது டெஃபனிஷன், சி வெக்டார் டாட் டி வெக்டாருக்கான டெஃபனிஷன். ஓகே, என்ன நமக்கு தெரியும், மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் இன்டூ மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார் இன்டூ என்னன்னு தெரியும் அப்படின்னா காஸ் தீட்டா. இந்த தீட்டா அப்படின்றது சி வெக்டாருக்கும் டி வெக்டாருக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள். ஓகே, ரைட். அதாவது சி வெக்டார் இது சி வெக்டார் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, டி வெக்டார் இது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, தீட்டா அப்படின்றது இந்த சி வெக்டாருக்கும் டி வெக்டாருக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள். ஓகே, ரைட். இப்போ மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் டாட் டி வெக்டார் ஈக்குவல்ஸ் டு இது அப்படி இது டிஃபைன் பண்ணிடலாம். இப்போ இதுல இருந்து சி வெக்டார் டாட் டி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் இன்டூ மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார் ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். நமக்கு ஏற்கனவே தெரியும், என்ன தெரியும், காஸ் தீட்டாவோட மேக்சிமம் வேல்யூ 1 அப்படின்னு தெரியும். ஓகே, அப்போ திஸ் குவான்டிட்டி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1. ஏன், காஸ் தீட்டாவோட மேக்சிமம் வேல்யூ 1. அப்ப இதுல இருந்து சி வெக்டார் டாட் டி வெக்டார் divided by modulus of c vector into modulus of d vector less than or equals to 1. ஸோ இங்க நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரெண்டு சைடும் அப்படியே மாடுலஸ் அப்ளை பண்ணிடலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் டாட் டி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் இன்டு மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார் திஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1.
அப்போ இதுல இருந்து சி வெக்டார் டாட் டி வெக்டார் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்து இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாம யூஸ் பண்ண போகிறோம். சி வெக்டார் டாட் டி வெக்டார் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார் அப்படிங்கிற இந்த ஃபேக்டரா யூஸ் பண்ண போகிறோம். அப்போ சி வெக்டார் டாட் டி வெக்டார்னா 3x + 4y இதுதான். ஓகே, திஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார். மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார்னா பாருங்க, சி வெக்டார் அப்படின்றது 3i கேப் + 4j கேப். அப்போ மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார்னா 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் இதோட ஸ்கொயர் ரூட். மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் + ஒய் ஸ்கொயர் அதோட ஸ்கொயர் ரூட். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் + ஒய் ஸ்கொயர் அதோட ஸ்கொயர் ரூட். ஓகே, ஸோ இது நமக்கு என்ன ஆகும், 3 ஸ்கொயர் 9 ஆயிரும், 4 ஸ்கொயர் 16 ஆயிரும். அப்போ இது வந்து ரூட் ஆஃப் என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் + ஒய் ஸ்கொயர்னு கிடைச்சிடும். அப்போ இது வந்து 5 அப்படின்னு ஆயிடும். இது வந்து ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் + ஒய் ஸ்கொயர். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் + ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னன்றதை பார்ப்போம். அப்போ எக்ஸுங்கிறது என்னன்னு எடுத்திருக்கேன் நான், மாடுலஸ் ஆஃப் 3 டைம்ஸ் ஏ வெக்டார், மாடுலஸ் ஆஃப் 3 டைம்ஸ் ஏ வெக்டார் + 2 டைம்ஸ் பி வெக்டார் இது ஹோல் ஸ்கொயர். ப்ளஸ் ஒய்ங்கிறது என்னது, மாடுலஸ் ஆஃப் 3 டைம்ஸ் ஏ வெக்டார் - 2 டைம்ஸ் பி வெக்டார் இது ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்படி தான் எடுத்திருக்கேன். அப்போ இதை நான் ஸ்கொயர் பண்ணேன்னா 9 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர் + 4 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர் + 2 இன்ட்டு 3 இன்ட்டு ஏ இன்ட்டு 2 இன்ட்டு பி வெக்டார். ஓகே, டாட் ப்ராடக்ட் வரும். அப்போ 3 இன்ட்டு 2 6, 6 இன்ட்டு 2 வந்து 12. அப்போ 12 டைம்ஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் இது வந்து 9 டைம்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் 4 டைம்ஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர் மைனஸ் இதுவும் வந்து 12 டைம்ஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். ஓகே, இப்போ இந்த பிளேஸ்ல நம்ம இந்த ஏ வெக்டார் 12 ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் -12 ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இது ரெண்டையுமே என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இங்க நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்ல 18 டைம்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் 8 டைம்ஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர். ஓகே, அப்போ 18 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போ 2 ஸ்கொயர் எவ்வளோன்னு கிடைக்கும் 4 ப்ளஸ் 8 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார், மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் எவ்வளோனா 3. அப்போ 3 ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னா 9. ஓகே, 8 இன்ட்டு 4 18 இன்ட்டு 4 இது வந்து 72. 8 இன்ட்டு 9 அது ஒரு 72. அப்போ மொத்தமாக எவ்வளோ கிடைக்கும்னா 144 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் + ஒய் ஸ்கொயர் இதோட வேல்யூ வந்து 144. ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு வாங்க. அப்போ 3x, ஓகே 3x + 4y இங்கே கடைசியாக நம்ம பண்ணது இதுதான். இங்கே இருக்கு பாருங்க, 3x + 4y தான் லாஸ்ட்டாக வச்சுக்கிட்டது. அப்போ இந்த 3x + 4y லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் + ஒய் ஸ்கொயர் இதான் லாஸ்ட்டாக நமக்கு இருக்கிறது. அப்போ திஸ் கேன் பி ரீரிட்டன் as 5 இன்ட்டு root of 144, root of 144. So 5 into 12. Okay, so you will get 3x + 4y less than or equals to எவ்வளோ அப்படின்னா 60. அப்போ 3x + 4y less than or equals to 60 அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 3x + 4y அப்படின்ற இந்த எக்ஸ்பிரஷனோட மேக்சிமம் வேல்யூவே எவ்வளவுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60. அப்போ இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா 16 அப்படின்றது தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ஃபா மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.